ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பேரணியாக சென்று மரியாதை. டெல்லியில் திமுக அலுவலகத்தில் மரியாதை செலுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாள். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் கட்சியினர் மரியாதை. விரைவில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவர். மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. வெறும் ஏமாற்றம் தான், மாற்றம் தான், மாற்றம் பண்ணணும்னு பார்த்தோம். எந்த மாற்றம் இல்லை, வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இருக்கு. இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. புதிய எதிரிகள் குறித்த கேள்விக்கு அனைவரையும் மதிப்பதாக பதில். தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனுவை விநியோகிக்கும் தமிழக வெற்றிக் கழகம். வரும் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மனுக்களை பெறலாம் என அறிவிப்பு. தாவேகாவினர் ஆபத்தில் உள்ளனர். அதனால்தான் தங்களை காப்பாற்றுமாறு விசிலடிக்கின்றனர். கரூர் துயரம் தொடர்பான குற்ற உணர்வே இன்றி விஜய் நடனமாடுகிறார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, கருப்பு எவ்வளோ, வெள்ளை எவ்வளோ, வருமான வரி எவ்வளோ சேர்த்திருக்காரு. இன்றைக்கும் உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அது வேறு விஷயம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. தொண்டர்கள் விசிலடிக்கவும் கை தட்டவுமே பேசுகிறார் விஜய். விஜயிடம் என்ஜினே இல்லை, அதை ஓட்ட அவரிடம் பெட்ரோல் கூட இல்லை என்று அண்ணாமலை விமர்சனம். எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற கால் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா, பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விலகல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து காலமும் நேரமும் தான் பதில் சொல்லும் என பேட்டி. அந்த அடிப்படை வேலைகள் என்னால செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளரை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேற என்ன சொல்றாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அண்ணாமலையை மறந்துவிட்டது பாஜக. தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியது தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவர் பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்கேருந்து எடுபடும்? அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார். விலகச் சொல்லி உத்தரவு வந்திருக்கும் என்று எஸ்.வி. சேகர் விமர்சனம். கூட்டணி வெல்லக்கூடாது என்ற எண்ணமுடையவர் அண்ணாமலை என்றும் சாடல்.
ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார். நீ விலகிடுன்னு அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதனால் விலகி இருக்கார். ஏனென்றால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும், இதில் தலையிடுற வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். எப்படி இந்த கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது, நாம் இல்லாத பொழுது இன்னொரு தலைவர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதா அப்படிங்கிற அசூய எண்ணம் கொண்டவர் தான் அண்ணாமலை எப்பவுமே. அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வெற்றி என்று தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். தரமான பொருட்களை தயாரித்து சர்வதேச சந்தையை இந்திய பொருட்கள் கைப்பற்ற வேண்டும் எனவும் கருத்து. அமெரிக்காவுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பின் எதிரொலி. ரூபாய் மதிப்பு ஒரே நாளில் 119 காசுகள் அதிகரிப்பு. சென்செக்ஸ் 2000 புள்ளிகள் ஏற்றம். வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு மோடி பணிந்து விட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஒட்டுமொத்த தேசத்தையே பிரதமர் விற்றுவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. நாட்டின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் ஒப்பந்தத்தை ராகுல் எதிர்ப்பது ஏன் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேள்வி. எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. மாணிக்கம் தாக்கூர், சு வெங்கடேசன் உள்ளிட்ட 8 எம்பிக்கள் மக்களவையிலிருந்து இடைநீக்கம். சபாநாயகர் இருக்கையை நோக்கி காகிதங்களை வீசி எறிந்ததற்காக நடவடிக்கை. எம்பிக்கள் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல், பிரியங்கா உள்ளிட்டோர் போராட்டம். கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2560 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,14,160 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு மேலும் 20,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூரில் அதிகாலையில் பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு. 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோரம் காவிரி படுகையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பணி நிரந்தரம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி மறியல். தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு, அங்கன்வாடி ஊழியர்கள் கைது. சபரிமலை கோவில் தங்கத் திருட்டு தொடர்பாக திருவனந்தபுரத்தில் பாஜகவினர் போராட்டம். சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு, தண்ணீர் பீச்சியடிப்பு. தரவு பகிர்வு என்ற பெயரில் இந்திய குடிமக்களின் தனி உரிமையுடன் விளையாட அனுமதிக்க முடியாது. மெட்டா மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. ஜப்பானில் வரலாறு காணாத அளவுக்கு பனிப்பொழிவு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30ஆக உயர்வு. இரண்டாவது சிம்பொனி குறித்த அப்டேட்டை பகிர்ந்தார் இளையராஜா. இசை கோர்வைகளை எழுதும் பணி கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டதாக பதிவு. சாலையில் கிடந்த 45 சவரன் நகையை மீட்டுத் தந்த தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு பாராட்டு. நேரில் அழைத்து தங்கச்சங்கிலியை பரிசளித்தார் நடிகர் ரஜினிகாந்த். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.